Thank you Lord. சுத்திகரியும் ஆண்டவரே, பாதுகாக்கணும் இயேசுவே. Jesus. Shidara bakatu dankala riba saturi gala bakatu dankara sirapti dankara bana mankatu dankara bani antuda. Thank you Jesus. Praise you Jesus. Praise you. Bless us Lord. Bless us Lord. Bless us Jesus. Yeswe. Thank you Jesus. We praise you. Thank you Jesus. We praise you. We praise you. எக்காலநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். எக்காலநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். அழிவற்றராயவரோடு இணைந்து அழிவற்றராயவரோடு இணைந்து ஆளுவோம் சீயோனிலே, ஆளுவோம் சீயோனிலே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடா நல்ல இயேசுவே, மாறிடா நல்ல இயேசுவே. எக்காலநாதம் எக்காலநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். எக்காலநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். அழிவற்றராயவரோடு இணைந்து அழிவற்றராயவரோடு இணைந்து ஆளுவோம் சீயோனிலே, ஆளுவோம் சீயோனிலே. மீட்பரும் மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடா நல்ல இயேசுவே, மாறிடா நல்ல இயேசுவே. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. அப்பா 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 tudamangkati dankala ushabakati dankara bana mankaram dankara. Thank you Jesus. Praise praise. Thank you Lord. எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தவே ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படு, எங்களை சுத்திகரிப்பீர் ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் இயேசுவே. ஷடரபக்கத்தி டங்கரபக்கரா சத்தி டங்கரா. Thank you Jesus. We praise, we praise. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Oh rabba shabankara bakala bankati dankara baniana mankatida. Thank you Jesus. We praise, we praise, we praise you. Amen. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபினுடைய புத்திரர்கள் ஆகிய நீங்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. The scripture says, I am God, I am unchanging. So you the children of Jacob is not being destroyed. இப்பொழுதும் நாம் பாடினோம், மாறிடா நல் இயேசுவே. And that Jesus is unchanging. அப்போ தேவன் மாறாதவர். So God is unchanging. அதனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். Because of that we are alive. அவருடைய மூடு மாறிடுச்சுன்னு சொன்னா நாம் எல்லாரும் பட்சிக்கப்படுவோம். If his mood changes, we அந்த வயரை தொடாதுங்க, அதை மாத்துங்க. போனதோட பிரச்சனை பண்ணிடுச்சு. அப்போ அவருடைய இரக்கங்கள் மாறாத இரக்கங்களா இருக்கிறதுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். And because his mercies is unchanging, we are alive. அதனால தேவன் மாறாத இரக்கங்களினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். So God is leading us with his unchanging mercy. ஆகையால் தான் வேறொரு சுத்திகரிப்பு கூட்டத்தை நாம் இனி ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை தந்து நம்மை கொண்டு வந்து நம்முடைய இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். And that is the reason he is bringing us to another sanctification meeting and he is cleansing us. அவருடைய மாறாத இரக்கங்களுக்காக, for his unchanging mercy, அவருடைய மாறாத அன்புக்காக, for his unchanging love, அவருடைய நீடிய பொறுமைக்காக for his long suffering. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் அக்கிரமத்தை கவனிப்பார் என்றால் அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. If he regardeth iniquity, no one can stand before him. ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர். But however is merciful. அவருடைய இரக்கம் அவருடைய நீதியை மேற்கொள்ளுகிறது. And his mercy it triumpheth over his judgment. ஆகையால் நாம் பிழைத்திருக்கிறோம். And because of that we are alive. அவர் அக்கிரமத்தை கவனிக்காதவர் என்று சொன்னால் அது ஒரு பாயிண்டா எடுத்து நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய கதை என்ன? And if he regardeth our iniquity, and if he takes that as a point to make us guilty, then what will be our state? இப்ப கூட இந்த சுத்திகரிப்பு கூட்டம் முடிச்ச பிறகு கூட ஆண்டவர் நினைச்சா நம்ம எல்லாரையும் கண்டம் பண்ணி நரகத்துக்கு தள்ளல, ஒண்ணுமே கேட்க முடியாது. அது நியாயம். Even if after this sanctification meeting is over, and if God regardeth our iniquity, he can consume us, he can destroy all of us. Even that if he does, it is justice. ஆனாலும் அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். But however he is gracious and merciful. அவருடைய இரக்கத்திற்காய், கிருபைக்காய், மன்னிக்கிற சுபாவத்துக்காய் மறுபடியுமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துதா ரத்தங்கா சித்தரம்பலானி மக்கரபானி அலமக்கதுதா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல் இயேசுவே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல். அந்த இரக்கமுள்ள இயேசுவை இனி ஒரு முறை உயர்த்துவோம். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, அப்பா தங்கலா குடல பக்ஷபகரபன மங்கதுடா நீரே, மெய்ப்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல் இயேசுவே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Tiba mana sankara mana tira kamara tuda. Yesu, Yesu, நலப்படுத்தவே, ஆசீர்வதிக்கவே, எங்கள் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. நேபல கரங் கரங் கதிரா சிர்பர் ரங்ட்ரான ரகஜுர் மதுரம் தினகலா. Thank you Jesus, we praise, we praise. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, we love you Jesus, we love you Jesus, we love you Jesus, we love you Jesus. Amen. நம்முடைய ஆத்மாவின் வளர்ச்சியை பற்றிய கரிசனை உள்ள தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who has a concern about us, growth of our soul. நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்மை பற்றி நமக்கு நிறைய சரீர கரிசனை உண்டு. And about our children, about ourselves, we have many physical concerns. ஆனால் பைபிள் சொல்லுகிறது he is a shepherd of our soul. அவர் நம்முடைய ஆத்மாவின் மேய்ப்பனாய் இருக்கிறார். But however the Bible says he is the shepherd of our soul. அந்த வசனத்தை வாசிங்க, பேதுருல இருக்கு. ஒன்று கடைசியா ரெண்டு கடைசி, ஒன்று பேதுரு ரெண்டு கடைசி.
சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆத்துமாவுக்கு மேய்ப்பன். He is the shepherd of our soul. நம்முடைய ஆத்துமா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும். We cannot see our soul by our eyes, but he can see it very well. நமக்கு ஆத்மா விட சரீரம் தான் நிஜமா இருக்கு, ஏன்னா அதுதான் கண்ணுக்கு தெரியுது. அதனால இந்த ஆத்மா ஏதோ மறைமுகமான யூக உலகத்தை சேர்ந்த ஒன்று நினைக்கிறோம். ஆனால் தேவனை பொறுத்தவரை அவருடைய கண்ணுக்கு இந்த சரீரத்தை விட ஆத்மா தான் நிஜமானது. For because we cannot see our soul, it is invisible more than our soul. Our body is real to us, but however for God, more than our body, He is more concerned about our soul. Our soul is more real to Him. Our soul is more real to Him. அப்போ அந்த கரிசனையோடு தான் அவர் நம்முடைய ஆத்மாவின் மேய்ப்பனாய் இருக்கிறார். And with that concern, He is the shepherd of our soul. அந்த கரிசனையோடு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். And with that concern only He has given us this sanctification meetings. நம்முடைய ஆத்மா நமக்கு கண்ணுக்கு தெரியாததுனால அது அழுக்கா இருக்கா, அது வஸ்திரம் அணிந்திருக்கிறதா, நிர்வாணமா இருக்கிறதா, செத்து போயிருக்கிறதா, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. Because our soul is invisible to us, we are not able to see whether it is unclean, whether it has lost its garments, it is naked and it is dead. We are not able to see it. ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். But however God seeth it, ஆகையால் நம்மை உடுத்தும்படியாக, so that to adorn us, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை தரும்படியாக, so that He might give life to our soul, நம்முடைய ஆத்மாவில் இருக்க வியாதிகளை சரிப்படுத்தும்படியாக, so that He might correct our sicknesses in our soul. அவர் நமக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை தந்திருக்கிறார். He has given us this sanctification meeting. அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Thank you, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். திடா பர்னா திடா கலாவ் ஷிபிக திடா கராங்க திடா சினபல மக்கரமானி அந்ததா சிரம் திடா கலாவ் ஷப்திடா கரமானி அனமாக்கதிரே. Thank you Jesus, we praise you. தயவு செய்து இடம் விடாமல் முன்னாடி வந்து உட்காருங்க. பின்னாடி லேட்டா வரவங்களுக்கு இடம் கிடைக்கட்டும். பிரதர்ஸ் கூட கொஞ்சம் நெருங்கி வாங்க. காலையில் நாம் தியானித்த ஒரு குறிப்பை சொல்கிறேன். I like to say one point that we meditated in the morning. நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது அடிக்கடி பாடல்கள் மூலமாக, இல்லை என்றால் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, இல்லை என்றால் செய்தி மூலமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஏவப்படுகிறோம். When we come to the presence of God, often through prophecies or through messages, through songs, we are being asked to submit ourselves. நாமும் கைகளை தூக்கி அல்லது வாயின் அறிக்கையை கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம். And we also lifting up our hands or through the confession of our mouth, we submit ourselves. அப்படி இருந்தாலும் பிராக்டிக்கலா நாம் யோசிக்கும் போது, நாம் உலகத்துக்கு போகும்போது, இல்லை என்றால் கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது, நம்முடைய அந்த ஒரு நான் காலையில் சொன்னேன், நம்முடைய அந்த சத்துருத்துவம், அந்த enmity within, உள்ள இருக்க சத்துரு ஒரு பந்தை போல் யூகிப்போம். உள்ள இருக்க ஒரு பந்து, அதிலிருந்து அந்த நாற்றம், அந்த எதிர்ப்பு, அந்த கீழ்ப்படியாமை இருக்கிறது. But however, when we think practically, soon after this service is over, or when we go out of this hall, when we go into the world, that enmity that is within, that is like a ball, it is always trying to resist and it is going like that. அதுல கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படியாமையில் ஒரு பிடிவாதம் இருக்கு. And it is not only disobedience is there, but there is a stubbornness or rebellion is there. அந்த பிடிவாதம் மாத்திரமல்ல, அந்த பிடிவாதத்திற்கு அதற்கு ஒரு நியாயம் பேசுதலும் உண்டு. Not only the stubbornness is there, it is trying to justify that stubbornness. நான் பண்றது சரி, whatever I am doing is right. அதற்கொன்று சுவிசேஷம் உண்டு என்று அடிக்கடி சொல்லுகிறேன். And I often used to say, for that also it has its own gospel. நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுனால தன்னை நியாயப்படுத்துவதற்காக சில வசனங்களையும் அது தேடி வைக்கும். And because we are spiritual, so that it might justify itself, it also gives us some scriptural references. அப்போ அதாவது நம்ம திருந்த ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் நம்மை மாற்றலாம். ஆனா நமக்குள்ள இந்த பிடிவாதம் இருக்கும்போது அது எப்படி மாற்றுவது?
If we are ready to to be corrected, God will surely change us. But however, if we have that stubbornness or rebellion, what can God do? நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், வாயில சொல்ல மாட்டோம், ஆனா அந்த உள்ளத்தை அந்த பந்தில இருந்து அந்த நாற்றம் வந்துட்டே இருக்கும். அது சைலண்டா கீழ்ப்படியாமை காட்டிட்டே இருக்கும், அதுல பிடிவாதமா இருக்கும், அந்த பிடிவாதத்துக்கு நியாயமும் பேசும். Perhaps we might not say it out of our mouth, but silently the enmity that within us, it will be like the ball, and uncleanness will come out of that, and it will always do a rebellion and stubbornness, and it will also justify that stubbornness. அப்ப அந்த பிடிவாதத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் சில வேதனைகளை நம்முடைய லைஃப்ல அனுமதிப்பார். So to change such a stubbornness, God will allow some pains in our life. ஏன்னா அந்த ஒரு வேதனை இல்லாத வரைக்கும் அந்த பிடிவாதத்துல சந்தோஷமா இருப்போம் நம்ம. ஏன்னா அது நம்முடைய விழுந்து போன சுயத்தை திருப்திப்படுத்துகிற ஒரு பிடிவாதம் அது. And till that pain is not coming, we will be very joyful in that stubbornness, but because there is a self in us to feed that stubbornness. கெட்ட குமாரன் கிட்ட அப்பா பலமுறை சொல்லியிருப்பாரு, வேண்டாப்பா இந்த டைம்ல நீ சொத்து கேட்காத, அதுக்கு ஒரு வயசு இருக்கு, நீ உன்னுடைய பங்கு இப்ப கேட்காத, பின்னாடி அது நஷ்டமா முடியாது 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 முடியாதுன்னு பேசி 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 கடைசியில வாங்கிட்டு. To the prodigal son, his father would have said, it is not now needed for you to ask your portion, please do not ask it now, there is a time for it to get it. But however, this son, he was very stubborn, and again he asked it, and he finally got it. அப்படியெல்லாம் உங்க விட்டு நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். And I will not go like this, I will be like I am going to hear only. அதே போல அந்த ஓமையில் வாசிக்கிறோம், சில நாட்கள் அப்பா கூட தான் இருந்தார், பணத்தை எடுத்த உடனே போகல அவர். And we also read the same in the scriptures, he did not go immediately, he stayed with the father for some time. ஆனா குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர் போய் தூர தேசத்துக்கு போயிட்டார். But when the appointed time came, he went to a far country. அப்போ அங்கே ஒரு வேதனை வந்த போதுதான் புத்தி தெளிந்தது, எனக்குள்ள இருக்கிற பிடிவாதம் அப்பதான் வெளியே வருது. And when he got that pain, he had that sorrow in his heart, then he came to his senses, he came to his mind, then he could understand his stubbornness. இப்போதான் தலை குனிஞ்சு திருப்பி அப்பா வீட்டுக்கு வந்து சாரின்னு கேட்க வராரு. And now he bowed down his head and he came back to his father's house and he asked sorry to his father. அந்த நாம் எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த பிடிவாதம் இருக்கு. And for we were all the descendants of Adam, we all have this stubbornness. 10 காரியத்துல ஒப்பு கொடுப்போம், ஒரு காரியத்துல நம்ம பிடிவாதமா இருப்போம், அடம் பிடிச்சிட்டு இருப்போம், அதுல நியாயம் பேசிட்டு இருப்போம், நீதிகரிச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் கூடயும் மற்ற யார் கூடயும் பைபிள் கூடயும் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கூட ஆர்கியூ பண்ண ரெடியா இருப்போம். And we will be more clear in correcting 10 things, but for one thing we will be so adamant, we will be so stubborn, and we will neither give any room or any thing to any of the counsels of the Bible or the servants of God. We will be right in our own eyes. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில பஞ்சகாலமும் வருகிறது, பணமும் காலியாகிறது ஒரே நேரத்துல. And in the life of the prodigal son, there is a famine also is coming, and also he is not he ran out of money. He ran out of money. அப்பொழுது அந்த வேதனையில் தான் அவருடைய புத்தி தெளிகிறது. And only in that pain he came back to his mind. தேவன் அப்படி சில நேரத்தில் நம்மை அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். So there will be situations where God will be forced to smite us. ஒரு தோல்வியை கொண்டு, through some failures, வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு, through a situation where we will be put to shame. சில பாவங்களுக்கு நம்மை அவரே கிருபையை எடுத்து ஒப்பு கொடுப்பார். And for some sins he will remove the grace out of us, and he himself will yield us to that sin. பைபிள் அப்படி இருக்கு, அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். And even in the scripture we read, he yielded them to lustful desires, vile affections. அப்படி எல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். நீ போய் சிக்கிட்டு அழுதுட்டு வா என்கிட்ட. And God will submit us in such a way, he say, you go and be trapped and you will come back crying. நான் ஒன்னு சொல்றேன், நீ வேற ஒன்னு சொல்லிட்டு இருக்கறல்ல, போய் மாட்டிட்டு வா. And I am saying one thing, but you are thinking one thing, so you get trapped and come back. அப்ப அங்க போய் நம்ம ஆசைப்பட்டு போய் மாட்டும் போதுதான் ஐயோ நான் பிடிவாதமா இருந்தேன் ஆண்டவரே. And with that desire, when we go and get trapped, and then we will come to our senses saying, oh Lord, I have been so adamant. அப்ப அந்த வேதனை ஒரு விதத்தில் நல்லதுதான். So the pain, in one sense, it is good for us. அது நம்மை
நம்முடைய பிடிவாதத்தை மாற்றி போடும். So that will change our stubbornness. அப்ப அந்த வேதனை தான் தேவன் நமக்கு அனுமதிக்கிறதான தோல்விகள், சோதனைகள். And that is the pain that is the failures, the sufferings that God allows us. ஆனால் அப்படி கூட பிடிவாதமா இருக்கும், அந்த வேதனையின் மத்தியில் கூட பிடிவாதமா இருக்கலாம். But even in amidst all those pain we are so stubborn. காலையில் நான் சொன்ன ஒரு பையன், அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பான், சாதிச்சுட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா கை உடைஞ்சு போச்சு. அந்த கை உடைஞ்சு போன பிறகு சொல்றாரு, I can manage with one hand. ஒரு கை வச்சு நான் சமாளிச்சிருவேன். As I said in the morning, there is a boy, he always used to say that there is no God, and he got one of his hands fractured, but even that he did not repent, but he said, I can manage with one of my hand. இது போல தேவன் உடைத்தாலும் வேதனை அனுமதித்தாலும் அதற்கும் ஆண்டவரை குற்றப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பண்ண தப்பு, அதனால வேதனை வந்தது, அப்ப கூட ஆண்டவரை குற்றப்படுத்தலாம். And even if God breaks us, even he allows pain into us, even that we will try to justify in that, and we will try to blame God for that. ஆகையால் நாம் நம்மை தாழ்த்துவோமாக. So let us humble ourselves. நம்முடைய பிடிவாதத்தை பலிபீடத்தில் வைக்கும்படியாக அவர் அனுமதிக்கிற வேதனையை ஏற்றுக்கொள்வோமாக. Let us accept the pain that God allows us in our life, so that we might place our stubbornness on the altar. C.S. Lewis சொல்லுகிறார், God whispers in our pleasure but screams in our pain, shouts in our pain. நம்முடைய இன்ப நேரத்தில் ஆண்டவர் மெதுவாய் பேசுகிறார், வேதனை நேரத்தில் கத்தி பேசுகிறார். As C.S. Lewis says, God whispers in our pleasures but he screams at our pains. In our pain. In our pains. நம்முடைய வேதனை தான் அவருடைய சத்தம், அவர் சத்தமா பேசுகிற சத்தம். And our pain is the screams of the Lord. அப்போ அதை நாம் புரிந்து கொண்டு ஒப்பு கொடுக்கணும். We have to understand it and we have to submit ourselves. தாழ்த்தணும். We have to humble ourselves. உடனே அந்த வேதனை மாத்திடுவார். Immediately God will change that pain. நம்ம உடனே அந்த வேதனை எடுத்துருவார். The moment that we are broken, God will change us. அவருடைய கிருபை மறுபடியும் நம்மிடத்தில் வரும், அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். His grace once again will come and his presence will engulf us once again. அதனால நம்முடைய சுத்திகரிப்புக்காக, இதுதான் சுத்திகரிப்பு, கூட்டத்தில் நடக்கிற சுத்திகரிப்பை விட இந்த வேதனையில் நான் நடக்கிற சுத்திகரிப்பு தான் உண்மையான சுத்திகரிப்பு. அதான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு. More than the sanctification that is happening during the sanctification meetings, the sanctification that happens in the pain, in the practical thing, that is a true sanctification. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். It is good that I am being afflicted, and through that I have learned thy statutes. பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நான் கீழ்ப்படியாம காட்டிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படியா படிக்கிறேன். And when I say I learned your statutes, what does it mean? Before that I was disobedient, but through that pain I learned to be obedient. வாசிங்க அந்த வசனம், 119 சங்கீதம் 67 வசனம் வாசிங்க. Psalms 110 verse 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பாருங்க, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். என் பிடிவாதம் தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தேன். And it was my stubbornness that was leading me. I was going in a wrong direction. ஆனால் நான் உபத்திரவப்பட்ட பிறகு நான் வழி தப்பி போது நிறுத்தி உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள பழகினேன். But when I was afflicted and I learned your statutes. 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். I learned your statutes. அப்ப அந்த உபத்திரம் நல்லது. So that suffering is good. அந்த வேதனை நல்லது. That pain is good. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். But we have to exercise to accept it. நம்ம பிடிவாதமா நம்ம தப்பு பண்றோம், அப்படி மாட்டும் போது வேதனை வரும்போது அப்போ ஆண்டவரை குற்றப்படுத்துறோம் சொன்னா அந்த பிடிவாதத்தை யார் என்ன பண்ண முடியும்? So we are so stubborn, and when God allows that pain, even in that pain, when we are so stubborn, even in that, we are accusing God. We are accusing God. Then what can God do? அதனால தேவன் இந்த வேதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு பக்குவத்தை, ஒரு மனப்பூர்வத்தை நமக்கு தரணும். So God should give us that maturity and that willingness to accept this pain. அதை பற்றி தான் இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அதுதான் அந்த வேதனை. And that is what Jesus said, if a man he takes up his cross. அப்போ நான் எனக்குள்ள இருக்கிற பிடிவாதம் ஆண்டவர் ஏற்கனவே நல்லா தெரியும். எங்கெல்லாம் நான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஸ்டப்பனா இருக்கிறேன், கீழ்ப்படியாம காட்டிட்டு இருக்கிறேன், பண்ற தப்புக்கு நியாயம் பேசிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். God knows very well in whatever places, in whatever things I am so stubborn and adamant and I am showing disobedience. அப்ப என்னுடைய ஆவிக்குரிய பாதையில எனக்குள்ள இருக்கிற பிடிவாதத்தை மாற்றக்கூடிய வேதனைகளை ஏற்கனவே அந்தந்த நேரத்தில் செட் பண்ணி வச்சிருப்பார். So in my spiritual path, so that he might change my stubbornness, he would have placed all the
pains, already he would have set it before. அடுத்த மாதம் எனக்காக என்னுடைய பிடிவாதத்தை மாற்றக்கூடிய ஒரு வேதனை ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால் அதுக்கு நான் ரெடி ஆகணும். So if at all in the next month, if God has set a pain so that he might change my stubbornness, then I should be prepared to take it. அந்த வேதனை அவருடைய சித்தம். அந்த வேதனையினூடாக செல்லும் பொழுதுதான் நான் மாறுவேன். That pain is his will. When I go through that pain, I will be changed. அப்படி அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய மனப்பூர்வம் எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you need that willingness to bear that cross? எனக்குள் மறைந்திருக்கிற பிடிவாத குணங்கள் மாற வேண்டும். And all the stubbornness that is hidden deep in my heart should be changed. அதற்காக தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதான அந்த வேதனை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் வேண்டும். I need a mind so that I might accept the pain that is inside his will, so that I might accept it. அந்த மனம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லவில்லை. அந்த மனம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். I am not saying that all those who have that mind lift up your hands, but I am saying all those who desire such a mind lift up your hands. அந்த வேதனை எல்லாம் எனக்கு வேணாம், என்னால தாங்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்றால் அந்த வேதனை அதை சகிக்கக்கூடிய மனம் வேண்டும் என்று சொல்லலாமே. And if you say that I don't need such a pain, I don't need all these things, but however we can say I need a mind to accept that pain. ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer 100 praises. அந்த வேதனை வரும்போது கர்த்தருடைய கிருபையை தருவார். When that pain comes, God will give us his grace. நாம் சாகாதபடிக்கு ஆண்டவர் செய்கிற ஆபரேஷன் அங்கதான் இருக்கிறது. And it is the surgical operation where God does there in our life so that we might not die. அது வேதனையா இருந்தாலும் அது கொல்லுகிற வேதனை அல்ல, அது சாவை மாற்றுகிற பிழைக்க வைக்கிற வேதனை. Even that pain is not the pain to kill us, but it is a pain that can make us to be alive. அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும். God should give us a mind so that we might accept such a pain. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. ஸ்தோத்திரம் 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 துதாத்தி அப்சாரிய நமக்கரம் ஷவக்கத்துனா கரமானியத்துனா ஸ்தோத்திரம் 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 Thank you Jesus, 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 thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக Nextly, நம்ம எல்லாருக்குள்ள ஒரு தீபம் உண்டு. in all of us there is a light, lamp. 27 நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். Proverbs 27 verse 20. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாக 27 20 27 வாசிங்க. சாரி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். The spirit of the man is the candle of the Lord. நம்ம எல்லாருடைய உள்ளத்துல ஒரு லைட் இருக்கு, ஒரு தீபம் இருக்கு. In all of us there is a light or a candle. சாத்தான் சபையை சேர்ந்த ஒரு மனுஷன் அதை சாட்சியா சொன்னார். அவர் சொன்னார், நாங்க கிறிஸ்தவர்களை எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லும்போது கையில பிடிச்ச பைபிளை வச்சல்ல, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை வச்சல்ல, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும், அதை வச்சுதான் எங்களுக்கு தெரியும் இவர்கள் தான் மறுபடியுமாய் பிறந்தவர்கள். And a person who belonged to the Satan church, he testified saying, how do we identify a Christian is not by their Bible they are holding in their hand and their garments or so, but we could see a lamp or the light or the candle in their soul, in their heart. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. Proverbs 24 verse 20. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும்.
அப்ப அதன் அர்த்தம் எல்லா மனுஷனுக்கும் கூட விளக்கு இருக்கு. அது பாவம் செய்தால் அது அணைந்து போகிறது. So the candle of the wicked will be put away. It means for all of human beings there is a candle. When we sin, that candle will be put out. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தீபம், அந்த விளக்கு எப்போது எரிஞ்சிட்டே இருக்கணும். So the candle that is in our heart, it should be always burning. ரிக் ஜாய்னர் அவருடைய ஒரு புக்ல அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார் பரலோகத்துல. அவர் அழகான வார்த்தைங்க சொல்றார், this torch breathes the air of heaven அப்படின்னு. அதாவது ஒரு நெருப்பு அது எரியணும்னா அதுக்கு பிராணவாயு வேணும், ஆக்சிஜன் வேணும். அது சின்ன ஒரு கப்புக்குள்ள போட்டு மூடி போட்டா சீக்கிரமா அணைஞ்சிரும், ஏன்னா ஏர் இல்லது. And Rick John in his just say about the literal fire. எழுத்தின் பிரகாரம் நெருப்பு எடுத்து ஒரு டம்ளருக்குள்ள போட்டு மூடி வச்சு மூடினா சீக்கிரம் அணைஞ்சிரும், ஏன்னா அதுல ஏர் இல்ல, காற்று இல்லை. And in one of his book he says, அந்த புக்கை பற்றி சொல்லுங்க, இது மட்டும் சொல்லுங்க. For a literal fire, if we close it with a tumbler, it will be put out because there is no oxygen. இப்போ உண்மையான நெருப்புக்கு எப்படி இந்த ஏர், இந்த பிராணவாயு வேண்டுமோ, அதே போல இந்த டார்ச், இந்த மனுஷன் பரலோகத்தில் பிடிச்சு கொண்டிருந்த அந்த தீப்பந்தத்துக்கு அது வானத்தின் பரலோகத்தினுடைய காற்றை சுவாசித்து பிழைத்ததாம். So as this little fire needs oxygen to be alive, so also for this candle that is in human beings, it needs oxygen from heaven. அதுபோல நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த விளக்குக்கு அந்த பரலோக காற்று, அந்த பரலோக அட்மாஸ்பியர், அந்த பிராணவாயு வேண்டும். So for the candle that is in our heart, it needs the air of heaven or the oxygen of heaven. அதுதான் தேவனுடைய சமூகம். That is the presence of God. இந்த பூமியில 750 கோடி மக்கள் இருக்கிறார்கள். And in this earth there are 7.5 billion people in this earth. இந்த 750 கோடி மக்களும் இந்த காற்று மண்டலத்தோடு non stop 24 hours attached இருக்கிறோம் நம்ம எல்லாரும். So all these 7.5 billion people on this earth, they are continuously attached with this atmosphere of this earth. நமக்கே நம்முடைய மனசுல யோசிக்காமலே இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது, நாம் பேசிட்டு இருக்கும்போது அதை சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். Without our knowledge, as we speak now, we are continuously inhaling such an air. 10 செகண்ட் கூட இது இல்லாம இருக்க முடியாது. We cannot be without this air even for 10 seconds. 750 கோடி மக்களுக்குள்ள இந்த காற்று உள்ள இருக்கு. So for the 7.5 billion people, all these people, they have the air in them. அப்ப நாமும் இந்த காற்று மண்டலமும், எல்லா மனுஷர்களும் இந்த காற்று மண்டலமும் இடைவிடாமல் அட்டாச்சா இருக்கணும். So we and all the people of this earth and this atmosphere on the air, we should be continuously attached. கொஞ்சம் அப்படி செப்பரேட் ஆனா செத்துருவோம். Even if you are separated for a moment, we will die. அப்போ இது போல நம்முடைய ஆத்மாவுக்கும் பரலோக சுவாசம், அந்த பரலோக காற்று வேண்டும். So also for this soul, it needs that heavenly breath or the heavenly air. அதுதான் தேவனுடைய சமூகம். That is the presence of God. அப்போ நம்முடைய வீட்டு ஃபுல்லா பூட்டி வச்சிட்டு ஒரு ஜன்னல்லையும் காற்று இல்ல, ஏசி இல்ல, ஒண்ணுமே இல்ல, அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து சஃபகேஷன், மூச்சு பிடிக்க, மூச்சு திணறல் என்று சொல்வார்கள். And when we close all the windows and the doors of a house, and without there is no AC or any of the air that is inside, for after some time we will be suffocated and will not able to breathe. இது போல நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டுல, நம்முடைய ஆபீஸ்ல, சபைக்கு வரும்போது, பிரயாணத்துல எப்போதும் அந்த தேவ சமூகம் இருக்கணும். இல்லைன்னா ஆத்மா சுவாசிக்க முடியாது, செத்துரும். So also for our soul, if it has to be alive in our houses, in our workplaces, in our church, in our journeys, wherever we go, we always need the presence of God. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போய்டும். அந்த அர்த்தம் தேவன் அவனை விட்டு விலகுவான். அதுக்கு அப்புறம் அவனுக்கு காற்று, அந்த ஆத்மா சுவாசிக்க முடியாது. அவனை விட்டு அந்த விளக்கு அணைஞ்சிரும். அவன் ஆத்மாவில் செத்தவனா இருப்பான். The candle of the wicked will be put out because God will depart out of him, and so after some times he will not be able to breathe and finally will be dead. அப்ப நாம எதற்காக ஜெபிக்க போகிறோம்? So for what we are going to pray? தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We are living in a world where it could separate us from the presence of God. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற வீட்டுல காற்றே கிடையாது. அப்பப்போ போய் வெளியே போயிட்டு மூச்சு இழுத்துட்டு திருப்பி உள்ள வரணும். எவ்வளவு நேரம் பண்ண முடியும் அப்படி? And just imagine yourself here, this house that you are staying, there is no air, and very often you have to go out and inhale some of the air and come back. But how long we can do it? உடம்புக்கு மட்டும் எல்லா இடத்துலயும் காற்று இருக்கணும், ரூம்ல இருக்கணும், எங்க போனாலும் இருக்கணும். And for this physical body, we need air everywhere, in our house, in our room, wherever we go. அப்ப இந்த ஆத்மாக்கு மட்டும் நம்ம விடலாமா? But can we live in such a state for this soul? ஆகையால் இந்த நம்மை
ஆவிக்குரிய ஜீவத்தில் சாகும்படியாக இந்த ஆத்மாவின் மூச்சா இருக்கிற தேவ சமூகத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கிற இந்த உலகத்துல எவ்வளவு கேர்ஃபுல்லா நாம் வாழ வேண்டும். So how careful we should live in this world where it can separate us from the presence of God, which is our soul, breath of our soul. உண்மையை சொன்னா நம்முடைய ஆத்மா தேவனுடைய சுவாசம். ஆண்டவர் மனுஷனுடைய நாசில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். And to be honest, our breath is the soul, our soul is the breath of God, because God breathed into us and man became a living soul. இப்போ அந்த நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒன்று. So our soul is something that proceeded out of God. அது தேவனுடைய ஒரு பகுதி. It is one part of God. அது தேவனை சுவாசித்து தான் பிழைக்க வேண்டும். And it has to breathe or inhale God and live. அப்ப நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம்? So for what we are going to pray? நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், if at all I should be alive, நான் போகிற இடமெல்லாம் தேவன் கூட இருக்க வேண்டும். wherever I go, God should be with me. என் ஆத்மா அவருடைய சமூகத்தை சுவாசிக்க பழக வேண்டும். Our soul, my soul should be exercised to inhale him. இப்படி இருக்கும்போது எத்தனை முறை நான் செத்து போயிருக்கிறேன். So if that be so, how many times I would have been dead? யோபு சொல்லுகிறார், எத்தனை முறை துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து இருக்கிறது. And Job says, how many times the candle of the wicked has been put out? அது நேரத்துல நிறைய தடவை அணைஞ்சிருக்கு, நிறைய தடவை பற்றி எரியுது, திருப்பி அணையுது, திருப்பி எரியுது, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தா எரியுது, முடிஞ்ச உடனே திருப்பி அணையுது. The meaning is so many times it is being put out and it is being burned again. Again and again is being done. When we come to the sanctification meeting, it is happening continuously. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்முடைய ஆத்மா தேவனை சுவாசித்தால் அது பாவம் செய்யாது. And if our soul it breathes in our God, it will never sin. என்றைக்கு தேவனுடைய சுவாசம் குறைகிறதோ, the day that the breath of God comes down in our life, அன்றைக்கு பாவம் பெருகாது. ஆத்மா சாவுன்னு சொன்னா என்ன தெரியுமா? தேவையில்லாம டென்ஷன் ஆகும், தேவையில்லாம பயப்படும், தேவையில்லாம இச்சைகள் கிரியை செய்யும். அது அர்த்தம் ஆத்மா செத்து போச்சு, அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. The meaning that our soul is dead is mean unnecessarily we'll get tension, unnecessarily we'll sin and get angry and we'll have all the lust. The meaning is our soul is dead. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. சீக்கிரமா தேவன் இந்த உலகத்தை விட்டு போறார். And very soon God is going to depart out of this earth. அவருடைய சமூகம் இங்கே விட்டு விலக போகுது. His presence is going to move away from this earth. அதுக்கு முன்னாடி அவர் மணவாட்டி கூப்பிட்டு மேல வா, டைம் ஆயிடுச்சு, போ, வா, சீக்கிரம் வா என்று அழைக்க போறார். And before that he is going to call his bride, come, it is time, it is over. அவரும் மணவாட்டியும் போகும்போது நாமும் போக வேண்டும். When he along with his bride goes away, we also be joined along with them. அப்படி என்றால் இந்த ஆத்மா வளர வேண்டும். If that be so, the soul should grow. அப்படி என்றால் தேவ சமூகம் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து இருக்க வேண்டும். If that be so, the presence of God should always surround our soul. அப்படிதான் அப்பொழுதுதான் இந்த ஆத்மா காக்கப்படும் பரிசுத்தத்தில். Only then the soul will be protected in holiness. அந்த பாவத்தின் தூண்டுதல்களை ஜெயிக்க, to overcome the provoking of that sin, அந்த கோபத்தின் தூண்டுதல்களை ஜெயிக்க, to overcome the provoking of that anger, அந்த பொய் சொல்லுகிற பழக்கத்தை ஜெயிக்க, to overcome the habit of telling lies, அந்த கெட்ட வார்த்தைகளை ஜெயிக்க, to overcome bad words, அந்த பரியாசம் சிரிப்பை ஜெயிக்க, to overcome the criticism and scorning. இந்த ஆத்மா எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். So this soul always it should breathe in the presence of God. என்னுடைய வீட்டில் அந்த தேவ சுவாசம், அந்த தேவ சமூகம் இருக்க வேண்டும். In my house there should be the breath of God, the presence of God. இந்த ஃபெய்த்தோமுக்கு வந்த உடனே என்னுடைய ஆத்மா எப்படி தேவனை சுவாசித்துக் கொண்டிருக்கிறதோ, எப்பொழுதும் நாம் தேவனை சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். As we come to this faith, how our soul is breathing in the presence of God, always I should breathe in the presence of God. தேவன் இங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துவோம். All those who believe that God is in our midst, lift up your hands. இதே தேவன் நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும். This same God, he should come to our house. நாம் போகிற பஸ்ல தேவனுடைய சமூகம் கூட இருக்க வேண்டும். The bus that we are traveling, the presence of God should be with us. ரோட்டில் நடந்தால் தேவ சமூகம் என்னை சுற்றி இருக்க வேண்டும். As we walk on the road, the presence of God should surround me. சந்திர மண்டலத்தில் ஒரு மனுஷன் ஆக்ஸிஜன் சிலிண்டரை வைத்து பிழைக்கிறது போல தேவனுடைய சமூகம் இந்த பாழான பூமியில் என்னோடு கூட இருக்க வேண்டும். As a man is alive in the moon with the oxygen cylinder, so also we should be alive with the oxygen of God. அதற்கு ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். But let's pray earnestly. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவே. எங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்கள் நாட்டங்கள் வெளிப்படாதபடிக்கு நாங்கள் பிழைக்கும்படியாக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்பட்டதான இந்த விலையேறப்பட்ட ஆத்துமாவை காத்துக்கொள்ளக்கூடியதான அந்த தேவ சுவாசத்தை
விசுவாசிக்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கவே ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை தவிர்க்க முடியாது, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. கிருபை தரவே, பலனை தரவே ஆண்டவரே. நிறைவின் தேவனே, நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் உடைய சமூகத்திற்குள் காணப்பட முடியாது, நீர் உதவி செய்யவே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. அதாவது நாம் இப்பொழுது கேட்டோமே, எப்படி 750 கோடி ஜனங்கள் அந்த அந்த காற்று மண்டலத்தோடு இடைவிடாமல் நான் ஸ்டாப்பாக அட்டாச்டா இருக்கிறோம். And as we heard, the 750 crores of people, they are non-stop, they are breathing the air of this earth. நாமும் நம்மையும் இந்த காற்று மண்டலத்தில் பிரிக்க முடியாது. And we cannot be separated from this atmosphere. The atmosphere. தேவன் அதே போல நாம் தேவனோடு எப்போதும் இடைவிடாமல் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். So also we also need to be continuously connected with our God. தூங்கும் போது தேவனோடு கூட இருக்க வேண்டும். As we sleep, God should be with us. என்னுடைய பிரயாணங்களில் தேவனோடு கூட இருக்க வேண்டும். In my journey, God should be with me. என்னுடைய நினைவுகளில் இயேசு கூட இருக்க வேண்டும். In my thoughts, Jesus should be with me. என்னுடைய போராட்டங்கள் மத்தியில் நான் இயேசுவை சுவாசிக்க வேண்டும். In my struggles, I should breathe in my Jesus. மற்றவர்களை எதிர்க்க வரும்போது தேவ சமூகத்தை நான் சுவாசிக்க வேண்டும். When others try to resist me, I should breathe in the presence of Jesus. அப்பொழுது நான் பராக்கிரமசாலியாக இருப்பேன். Then I'll be a mighty man. அந்த தேவ சமூகத்தை எல்லா இடத்திலும் விரும்புகிறவர்கள் ஜெபிப்போமாக. All those who desire the presence of God everywhere, start to pray. நாங்கள் எப்பொழுதும் மோட டச்டா இருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை விட்டு நாங்கள் விலகி போக கூடாது. இயேசுவே தெய்வமே, தெய்வமே அப்பா நீர் எங்களை பலப்படுத்தவே. இந்த ஆத்துமாவின் மரணத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு நீர் தர வேண்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலக கூடாது ஆண்டவரே. தெய்வமே, தெய்வமே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டிருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. யூ ஆர் ஆர் லைஃப் தெய்வமே, எங்கள் மறைவிடமே, எங்களை ஜீவனே, ஜீவனே. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் எங்களை பலப்படுத்தவே, மகிமையை காண நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தரோடு நடக்க நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் ஆசீர்வதிக்கவே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கவே, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும் ஜீசஸ். இயேசுவே எங்கள் எல்லாரும் விடவிடாமல் உம்மை சுவாசிக்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். Tiramankarau shabakatina rabau shabariana mankaratuna ziramtedankarau shabakaramaniana mankaratuna. Thank you Jesus, we praise you. Amen. அந்த ஆக்சிஜனுக்கு தமிழ்ல பிராண வாயு, லைஃப் கேஸ். And the name for that oxygen is life gas in Tamil. அப்போ அது தேவன் தான் நம்முடைய ஜீவன். So God is our life. அவரை சுவாசிப்பதுதான் நம்முடைய ஆத்மாவின் ஜீவன். And to breathe in him, it is our life. என் ஆசையும் நீரே, என் ஜீவனும் நீரே என்று பாட்டில் பாடுகிறது போல தேவன் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். And as we sing in that song, you are my desire and you are my life. See, he is our life. காலையில் வசனத்தில் வாசித்தோம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடை பற்றி கொண்டு இருக்கிறார். நான் வேண்டாம் ஆண்டவர் நீர், நான் போறேன், அங்க போறேன், அந்த சாவ விரும்புறாங்க. And as we read in the morning, so my people are trying to depart from them because they are trying to die. My people are bent on backsliding from my people are bent down to backsliding. அப்போ அவங்க பிடிவாதமா இருக்காங்க கர்த்தரை விட்டு விலகுகிற விஷயத்துல. So they are so stubborn in departing from the Lord. கர்த்தருடைய கிருபையினால நேர் எதிர்மறையான ஜெபம் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். So by the grace of God we are just praying just opposite, contradictory to that. நீர் வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, we need you. ஆண்டவரே நீர் எங்களுடைய சுவாசம் ஆண்டவரே. Because you are our breath. நீர் எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே. You are our life, O Lord. வீட்டிலும் வெளியிலும் எங்கே சென்றாலும் நீர்
வேண்டும் ஆண்டவரே. Whether in my house or wherever we are, we need you, O Lord. அப்படி விரும்புகிற கரங்களை உயர்த்துவோமா? All people who desire that, lift up your hands. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Looking unto us, God says, my presence shall go before you. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். I shall give you rest. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabau Shabakarabatida Kalabakatida Karamau Shabalabatida. Tiramaka Sinterene Surikalam Karamani Abdullah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, பாடிடுவேன், ஆக மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். Hallelujah, பாடிடுவேன், ஆக மகிழ்ந்தும்மை துதித்திடுவேன். என் ஆசை நீரே, ஜீவனும் நீரே, மன்னாயின் மறைவிடமே. என் ஆசை நீரே, ஜீவனும் நீரே, மன்னாயின் மறைவிடமே. ஆசை, என் ஆசை நீரே, ஜீவனும் நீரே. Yes, Lord. Thank you, Lord. Yes, Lord. சுத்திகரிப்பீரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. உங்களை காப்பாற்று. தெய்வமே, உங்கள் ஜீவன் நீர். எங்களுடைய ஜீவன் நீர் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவன் நீர் ஆண்டவரே. ஜிரபனா மக்கர மக்கர ஷபல ரிதனய சபராத்டே. Thank you, Jesus. We praise. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. We want you, Jesus. We love you, Jesus. We love you, Jesus. We love you, Jesus. Amen. Thank you, Jesus. We love you. We praise. We praise. Strengthen us, O God. Strengthen us, O God. Strengthen us, O God. Strengthen us, O Jesus. Yes, we. Yes, we. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Thank you, Jesus. We praise. We praise. We praise. Yes, way. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you. Papa, stotram, Papa, stotram. Amen. இன்னும் பின்னாடி இடம் இல்லாமல் இருக்க தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்கல, கேப் விடாம கீழ்ப்பிடிஞ்சு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு ஆத்மாவுக்கு இடம் கொடுக்குறீங்க. பின்னாடி பிரதர்ஸ் கூட சைட்ல வரக்கூடியவங்க வாங்க சீக்கிரம். ஆமென். இந்த நாட்களில் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பாக இயேசுவை நாம் அதிகமாக நேசிக்க நம்முடைய இருதயம் விரிவடைய வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். As a project point this month, these days, we have been praying so that our heart might be enlarged to accept the love of Jesus more. பாவத்தை செய்யும்போது நம்ம உள்ளம் சின்ன சுருங்கிடுது. And when we sin, our heart it is shrinking. எதுக்கு சுருங்கும்? தேவனுக்காக சுருங்கும். ஆனால் பாவம் வரும்போது பலூன் மாதிரி விரிவடையும். And it will be shrinking when for God, but when it comes to sin, it will be bulging like a balloon. நிறைய தேவனுடைய ஜனங்கள், சில வாலிபர்கள் அப்படிதான் தேவனுடைய விஷயத்துல லிமிட்டா கரெக்டா இருப்பாங்க, அதை தாண்டி எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா பாவம்ங்கிற விஷயத்துல அதுக்கு டைம் கிடையாது, எல்லை கிடையாது, எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். அப்படியே பலூன் மாதிரி இருதயம் விசாலமாக ஏற்றுக்கொள்ளும்.
Many children of God, including the young people, for the things of God, for the things of God, they will be very limited and they will be shrinking. But however, for sin and for the other things of the world, they will be there will be endless times. They will be giving so many time and they will be bulging like the balloon. இப்பொழுது அன்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். So now we are going to pray for love. நம்முடைய உள்ளம் இயேசுவை நேசிக்கிற உள்ளமாய் மாறும். Our heart should become a heart to love Jesus. இயேசுக்காய் ஏங்குகிறதான உள்ளமாய் மாற வேண்டும். It should be a heart that is yearning for Jesus. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் உள்ளம் உமக்காய் கதறுகிறது. அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறணும். And as a heart that panteth of the water, so also my God, my soul is panting, longing for thee. So such experience should be ours. இந்த அன்போடு இணைக்கப்பட்ட மற்ற எத்தனையோ சுபாவங்கள் உண்டு. And connected to this love, there are so many characters. போன புதன்கிழமை நாம் அதில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டோம். And last Wednesday we learned one important lesson out of it. சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தான் தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியுமே ஒழிய தனியா தேவனுடைய அன்பை அனுபவிக்கலாம் பூர்ணமாக முடியாது. And it is only we can experience the love of God along with the saints of God. We cannot do it individually, but even we can do it, but it cannot be perfected. ஏனென்றால் அன்பு என்று சொல்லும்போது மற்ற எத்தனையோ சுபாவங்களோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. So when we say love, it is being connected or related with so many characters. அன்புல பொறுமை உண்டு. And in love there is patience. அன்புல பரிசுத்தம் உண்டு. In love there is holiness. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 13. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசி. Let's read from verse 4 to 13. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் அன்போடு இணைக்கப்பட்ட தன்மைகள். These are all the aspects that are connected with love. அப்போ அன்பில வளர்ந்தால் இதில் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். So when we grow in love, we also need to grow in all these things. அப்போ அப்படி என்றால் மற்றவர்களோடு நாம் சேர்ந்தால் தான் இதெல்லாம் வளர முடியும். சகிப்புத்தன்மை, சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும் என்று சொல்லுகிற வார்த்தையில மற்றவங்க இல்லாம அர்த்தம் இல்லை. And so if all these things should happen, we should experience all these things by joining with others, enduring and bearing all these things. It comes only when we move with the people. சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். It beareth all things, endureth all things. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள் பெருக வேண்டும். So such a love should grow in us. சின்னதுக்கெல்லாம் பொறுக்க முடியாம நம்ம கசப்பு வைராக்கியம் வைத்தால் அது அன்பு குறைவை காட்டுகிறது. So even if you are not able to take in for even trivial matters, then that patience is not being developed in us. ஆகையால் நம் அன்பில் வளர வேண்டும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். So we have to grow in love. We are going to pray for that. அந்த அன்பில் வளரும்படியாக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? So to grow in love, do you know what God does? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். And Songs of Solomon chapter 1 verse 2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. மணவாளன் சொல்லுகிறார், அதில் மணவாட்டி சொல்லுகிறாள், அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தம் செய்யட்டும். The bride says, he kissed me with the kisses of his mouth. அந்த முத்தம் என்று சொல்லும்போது தேவன் நம்மேல் பாராட்டுகிறதான தயவு. And when we say that kisses, it is the kindness that God has upon us. பொதுவான தயவல்ல. It is not the general kindness. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் மூலமாக நான் உன்மேல் தயவாய் இருக்கிறேன் என்று அவர் காட்டுவார். For specific situations, God, he says, I am so kind towards you. அதுதான் அவருடைய முத்தம். That is his kisses. அப்ப அந்த முத்தம் என்ன செய்கிறது? So what does this kiss do? முத்தம் இரண்டு காரியங்களை செய்கிறது. This kiss do two things. அன்பை வெளிப்படுத்துகிறது. It reveals love. இரண்டாவது அன்பை தூண்டுகிறது. Second, it provokes love. அதனால தேவன் நமக்குள் இருக்கிற அன்பை எழுப்பும்படியாக அவர் முத்தம் செய்வார். So God kisses us so that he might kindle our love out of us. ஆனால் ஒரு மனுஷன் முத்தம் செய்கிறது போல அவர் முத்தம் செய்ய மாட்டார். அவருடைய முத்தம் வித்தியாசமானது, ஆவிக்குரிய தன்மை உள்ளது. அவர் பாராட்டுகிற தயவான சூழ்நிலைகள்.
And it is not the kiss that human beings do, but his kiss is entirely different. It speaks about the kindness and the situation in which he shows his kindness to us. அப்படி என்றால் If that be so, அவருடைய அன்பில் நாம் வளர வேண்டும் என்றால் if we have to grow in his love, we have to understand his language of love. அவருடைய அன்பின் பாஷையை புரிந்து கொண்டால் தானே. and we have to understand the language of his love. என்ன ஆண்டவர் முத்தம் பண்றார் அப்படின்னு எனக்கு தெரியாவிட்டால் நான் எப்படி அவருக்கு திருப்பி நேசிப்பேன்? And if I am not able to understand why God kisses me, then how can I go and love him back? How I don't understand how he kisses me. And if I don't know how he kisses me, அவருடைய முத்தம் என்றால் என்ன என்று என்னால கண்டுபிடிக்க தெரியலனா எப்படி நான் அவரை திருப்பி நேசிப்பேன்? and if I am not able to find out how his kissing is me, then how can I go and love him back? சுலமித்தியால் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாள், அவருடைய வலது கை என்னை அணைக்கிறது, அவருடைய இடது கை என்னுடைய தலையை தாங்குகிறது, இப்படி எல்லாம் அவள் சொல்லுகிறாள். The Shulamite says in chapter 2, his left hand is under my head and his right hand doth embrace me. அப்போ அப்படி எல்லாம் தேவன் நம்மோடு இடைப்படுறார். So God speaks to us in such ways. எப்போ? When? தெரியல. We do not know. அப்ப அப்படினா அவரை அணைச்சு என்ன பிரயோஜனம்? முத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? If that be so, what is the use of he embracing us, kissing us? அந்த ஜீசஸ் நம்மிடத்துல ரொம்ப அன்பை எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த ஒரு விஷயத்துல அவருடைய முயற்சிகளை ஃபெயில் ஆயிட்டே வரார். And Jesus expects so much of love out of us, but in these things he is meeting failures so many times. இன்னைக்கு காலையில நம்ம ஜெபிச்ச ஒரு காரியம், அந்த கன்றுக்குட்டி நாவினால பின்மாற்றம் ரொம்ப ஸ்பீடா வருது இந்த நாட்கள்ல. As we prayed in the morning, because of the spirit of this calf, the spirit of backsliding is very rapid. என் ஜனங்கள் சீக்கிரமா என்னை விட்டு விலகி போகிறார்கள். My people has gone away from me very easily. Quickly. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். சீக்கிரமா விட்டு விலகினார்கள். They departed me from me quickly. அப்போ அந்த quickly அதுதான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த நாட்கள் கிரியை செய்கிறது. So that is the thing that is very happening quickly. 3 நாள் உபவாசம் எடுத்து ராபோசனம் எடுத்து சீக்கிரமா சண்டே ஈவினிங் வரதுக்குள்ள பின்மாற்றம் வந்துரும். And having taken fasting for 3 days and sitting in the sanctification meetings, even at Sunday evening we are going into backsliding. வியாழக்கிழமை சாயங்காலம் வாந்தி பண்ணினத ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருப்பி நம்ம எடுத்துருவோம். The thing that we have vomited in Thursday evening, we will be taking back in Sunday evening. அப்ப அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we are living in such a time. தேவனுடைய அன்புதான் நம்முடைய அடைக்கலம். The love of God is our refuge. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கை நீட்டி அவர் கெஞ்சுறார், என்னிடத்தில் வா, நான் மட்டும்தான் உன்னுடைய அடைக்கலம். And in such a time as this, God is stretching forth his hand and is pleading with us, saying, I am only your refuge. நானும் உணர்கிறேன், ஆண்டவரை நேசிக்க வேண்டியது போல் நேசிக்காமல் இருக்கிறேன். And even I also realize that I am not able to love God as I am supposed to love him. ஆனால் அந்த நேசத்துக்கு அவரை நேசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். But however, I yearn and I desire so that I might love him in such a way. இந்த உன்னத பாட்டு பைபிள் ஸ்டடி எடுத்ததிலிருந்து எனக்குள்ள அந்த ஜெபம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நான் அதிகமாய் நேசிக்கணும். And right from the day that I started to take this topic in the Bible study, from that day onwards the desire is being kindled in my heart that I need to love you more. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. நான் இயேசுவின் அன்பில் வளர வேண்டும். I need to grow in the love of Jesus. மணவாட்டியை போல ஒரு ஜுவாலையாக இந்த அன்பு என்னிடத்தில் காணப்பட வேண்டும். And as a bride, this love should be flaming like a fire. பாதாளத்தை பார்க்கலும் கொடிதாயிருக்கிற அந்த அன்பு எனக்குள் ஒரு அக்கினியை போல பற்றி எரிய வேண்டும். This love is cruel than hell. Such a love, it should be in me. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? பட்டயம் வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. Even the sword cometh, it is okay. பட்டினி வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. Oh, fire cometh, it is okay. பட்டினி, poverty, நிர்வாணம் வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. so it is nakedness, it is okay. சாவு வந்தாலும் எனக்கு பரவாயில்லை. Even death comes, it is okay. எந்த ப்ரமோஷன் வந்தாலும் அது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. Whatever be the promotion, that cannot separate me from the love of Christ. அந்த அன்பு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், all those who desire such a love, முடிந்தால் ஒரு 5 நிமிடம் முழங்காலில் நிற்போம். if it is possible, please be on your knees. எப்படியாவது நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை வெறியாய் நேசிக்க வேண்டும். Somehow we all together we should love Jesus more vehemently. இந்த கடைசி நாட்கள் அந்த அன்பு ஒன்றுதான் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறது. In these last days, that single love, it is our security. அந்த அன்பு ஒன்றுதான் நம்முடைய அடைக்கலமா இருக்கிறது. That love is only our refuge. சோதனை இன்பமாய் வந்தாலும் சோதனை துன்பமாய் வந்தாலும்
உற்சாகம், தேவனுடைய அன்புதான் நம்முடைய மறைவிடம். Whether trial comes as a pleasure or comes as a pain, if the love of God is only our refuge. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us start to pray. இப்படி சாதாரணமா நேசிக்க கூடாது. We should not love him ordinarily. அந்த பரிசுத்த பவுலுக்கு இருந்த அந்த அன்பை கொண்டு நேசிக்க வேண்டும். We should love him like the love that Paul had. இயேசு நம்மை நேசிக்கிறது போல அவரை நாம் நேசிக்க வேண்டும். We should love Jesus as he loved us. வெறியாய் அவரை பற்றிக் கொள்ளும்படியாய், பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன். And I can't run back unto him with all the vehemency and with so much of zeal. ஜெபிப்போம், வைராக்கியத்தோடு ஜெபிப்போம். Let us pray with zeal. இந்த வெறியோடு ஜெபிப்போம். Let us pray with zeal. ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வேண்டும் அப்பா. உம்மை நேசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. தீரமாக ஷமானா துரைய சத்துரை. அப்பா, உம்முடைய அன்பை எங்களுக்கு தார். முழு அன்போடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு இயேசுவே உம்மை நேசிக்க முடியாது எங்களை பலப்படுத்தவே. Thank you Jesus. Thank you Jesus. Praise. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. நீர் எங்களை காப்பாற்று. தெய்வமே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா தெய்வமே, நீர் எங்களை பலப்படுத்தவே, நீர் எங்களை பாதுகாக்கவே, கர்த்தருடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. தெய்வமே, அதிகமாய் விரும்பவே, நேசிக்கவே தெய்வமே. இந்த கொடிய அன்பு இப்போ தாரும் ஆண்டவரே. பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயிக்கக்கூடிய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே, நீர் எங்களை பலப்படுத்த, நீர் ஆசீர்வதிக்கவே, சர்வ வல்லமுள்ள தேவனே நடத்தவே, கர்த்தருக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. பலப்படுத்தவே, நீர் ஆசீர்வதிக்கவே ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே கிருபை தரவே, கிருபை தரவே. இறைவன் தேவனே, தெய்வமே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எங்கள் உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே. நன்மை தார். ப்ளீஸ் இந்த போராட்டத்தில் ஜெயத்தை தார். தெய்வமே, நீர் எங்களை தீரமக்கரம் ஷமானாய சிரப்தினா கரமானியா. Thank you Jesus. Thank you Jesus. தெய்வமே இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. அதிகமாய் வேண்டும் இயேசுவே. உம்முடைய அன்பை தாரும் இயேசுவே. உம்முடைய நிரப்பும் இயேசுவே. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசுவே நிறைவின் தேவனே, நிறைவின் தேவனே, நிறைவின் தேவனே. இயேசுவே தீரமக்கர ஷமன ரத்திலே தீர ஷமக்கரன துரா. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே இரமக்கரம ஷபகத்தின கரமான மாத்துதே. Bless us, O Lord. Strengthen us, O Lord. Fill our hearts with your love, O God. Please fill us with your fire, O Lord. Beautify us with your love, Jesus. இயேசுவே உம்மையான எல்லா அன்புகளை ஜெயிக்கக்கூடிய கிருபை நீ தர வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம். இயேசுவே உயிர் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. அப்பா நடத்தவே, எங்களை பாதுகாக்கவே ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தவே, கிருபை தரவே. தெய்வமே, the hearts break before your love. Let us realize it. Amen. அந்த அன்பு நமக்குள் வரும்போது, when that love comes into us, அந்த முத்தத்தை புரிந்து கொள்ளும்போது, when we understand the kiss, முதலாவது அந்த அன்பின் பிரதிக்கிரியாக நான் எவ்வளவு இழிவானவன், மட்டமானவன், மோசமானவன் என்ற ஒரு அறிவு வரும். The first reaction will be we will have the knowledge how base we are, how vile we are. அதுல தான் இருதயம் உடையும்.
In that only our heart will be broken. அதுலதான் கண்ணீர் வரும். In that the tears will come out. அதுக்கு பிறகுதான் தேவனை மறுபடியும் நேசிக்க போவோம். And only after that we will love God once again. நாம் எவ்வளவு பொல்லாதவர்கள் அவளை திரும்பவும் அடித்தாலும் அவர் திரும்பவும் நேசிக்கிறார். And so wicked we are trying to smite him again and again, but he loves us again and again. அவர் மறுபடியும் நம்மை முத்தம் செய்கிறார். Again and again he is kissing us. புதிய நாள் வரும்போது புதிய கிருபை தந்து முத்தம் செய்கிறார். When new day comes, he gives us the grace with a new kiss. விபத்துகள் வரக்கூடிய நேரத்தில் சமயத்துக்கேற்ற சகாயர் இருந்து நம்மை முத்தம் செய்கிறார். In accidents he kisses us with the help from the appointed time. மனுஷர்கள் சத்துருக்களை எழும்புகிற நேரத்தில் நமக்காய் வழக்காடி அவர் முத்தம் செய்கிறார். When men arises as an enemy, he pleads us and he gives us a help. ஆபத்து வருகிற நேரத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து முத்தம் செய்கிறார். When there are dangers coming us, he kisses us with his promises. பிசாசு நம்மை தொட வரும்போது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி முத்தம் செய்கிறார். When Satan tries to touch us, he says, he that touches me touches the apple of mine eye, and he is kissing us. ஆனால் நீயோ சீமோனே என்னில் அன்பாய் இருக்கிறாயா? But oh Simon, do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? முழு இதயத்தோடு என்னை நேசிக்கிறாயா? Do you love me with all your heart? ஓ ராமா ஷம்தடங்கலமானியா ரசங்கரா தேவமே கர்வனால நிரப்பும் ஆண்டவரே. Thank you Jesus. 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 Yes, Jesus. Thank you Jesus. Yes, Thank you Jesus. Thank you Jesus. நிறைவின் தேவனே குறைகள் அகற்றுவீர் நிறைந்த நதியாகும் தீர்ப்பீர். நிறைவின் தேவனே குறைகள் அகற்றுவீர் நிறைந்த நதியாகும் தீர்ப்பீர். நேசிக்க ஈகத்தில் பேராரும் அலைகிறேன் நிரம்பி பறக்கிறேன். நேசிக்க ஈகத்தில் பேராரும் அலைகிறேன் நிரம்பி பறத்தில் யாரும் இல்லை. நேசிக்க ஈகத்தில் பேராரும் அலைகிறேன் நிரம்பி பறத்தில் யாரும் இல்லை. நேசிக்க ஈகத்தில் பேராரும் அலைகிறேன் நிரம்பி பறத்தில் யாரும் இல்லை. Thank you, Jesus. Thank you, Jesus.
இவமே ஸ்தோத்திரம். நீர் வேண்டும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த வல்லமையை தாரும், இந்த வல்லமையை தாரும் இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே. My child whom I love. At this time I'd like to ask you for one thing. Will you love me with all your mind, with all your heart, and with all your strength? Will you love me, my child? If you love me, take up your cross and follow me. My child, take up your cross and follow me. Thus said the Lord. Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிலருக்கு ராபோஜனுடைய தகுதி என்ன தெரியுமா? சுத்திரப்பு கூட்டத்துக்கு வந்தேன், அதான் தகுதி. For some people, the worthiness for the Holy Communion is that they have come to the sanctification meetings. ஒரு 7:30 வருவோம், அப்படி உட்கார்ந்துட்டு அவன் நான் பங்கெடுத்தேன், இது ராபோஜனத்துக்கு நான் தகுதி, ஏன்னா அவன் வந்துட்டேன்னு. And they will come at 7:30 p.m. and they will say, yes, I am ready for the Holy Communion because I have come to the sanctification meetings. மனம் திரும்புதல் இருக்கா? Is there any repentance?
பாவத்தை அறிக்கை பண்ணினோமா? Did we ever confess our sins? நம்முடைய சொந்த குற்றங்களை ஒத்துக்கொண்டோமா? Did we accept our own faults? இதெல்லாம் இல்லாம சும்மா சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து போறதுனால புண்ணியமே கிடையாது. இன்னும் விஷத்தை தான் குடிக்கிறோம். திராட்சரசம் குடிக்கும் போது விஷத்தை தான் சாப்பிடுறோம், தேவனுடைய மாம்சத்தை புசிக்கும் போது. Without all these things, when we take the wine and when we eat the bread, we are indeed drinking poison. அது இன்னும் நம்ம பலவீனப்படுத்தும். And it will make us even weaker, even more. அதனால ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு மனம் திரும்புதல் இல்லாம இன்னும் அழுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்களும் உங்களை பனிஷ் பண்ணிடுங்க. ராபோசனத்தை இந்த தடவை எடுக்க மாட்டேன். So without repentance, and if you are not able to repent once again, then you are yourself punishing yourself by taking the Holy Communion. மல்கியா சொல்லுகிறார், the table of the Lord is contemptible. கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணப்படுகிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Malachi chapter 1:7 says, the table of the Lord is becoming contemptible. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயா? ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே. எண்ணமற்று போயிற்று. It is contemptible. அப்போ இது ஒரு மதிப்பே கிடையாது. So there is no respect to it. நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும், என்னுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் இல்ல. சிபிஎம்ல ஒரு சடங்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ராபோசனத்துக்கு முன்னாடி 3 நாள் சுத்திகரிப்பு போட்டு ஏதாவது ஒரு மண் உட்கார்ந்துட்டா அது 7:30 மணிக்கு வந்துட்டு அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி போயிட்டு அடுத்த நாள் எடுக்கலாம். There is no repentance in that. So there is a tradition in CPM where if you come for the sanctification meetings for any time you like, and then you are worthy to take the Holy Communion. தயவு செய்து கர்த்தருடைய பந்தியை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். So please let us not despise the table of the Lord. இது நமக்காய் பிற்கப்படுகிற அப்பம். This is the bread that is broken for us. தேவனுடைய சரீரம் இதே போல அப்பத்தை பிற்கிறது போல அது உடைக்கப்பட்டது. The body of the Lord, as we break this bread, it was broken. அடிச்சு சதையெல்லாம் பீஸா கீழே விழுந்தது. Then they smote him again and again. All the flesh, it came out like the ribbon தொங்குனது. And it hung down like ribbons. அதுல நமக்காய் கிழிக்கப்பட்டது. அதற்கு அடையாளமா தான் இந்த பிற்கப்பட்ட அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம். It is torn for us, and as an example for that, we are eating this broken bread. நம்முடைய இருதயம் அதற்காய் உடைய வேண்டும். Our heart should break for that. உடைந்த உள்ளத்தோடு திருவிருந்தில் பங்கெடுக்க அந்த கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போகாதபடிக்கு அதை மதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். So that the table of the Lord should not become contemptible, so that it might be respected. We have to take the table of the Lord with that repentance. கர்த்தரையும் கர்த்தருடைய பந்தியையும் மதிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give us a heart so that we might respect the Lord and the table of the Lord. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். 10 மணி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the 10 o'clock prayer. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, இப்போ வரது இல்ல. Earlier many people used to come, but now they are not. பனி காலத்துல குளிருதுன்னு சொல்லலாம், வெயில் காலத்துல வெயில்னு சொல்றான். இப்ப ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. During the winter season they say it is very cold, in the summer it is very hot, but now we are in the interim. ஒருவேளை இருட்டா இருக்கோ தெரியல. Perhaps it is appearing as dark. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is a way, where there is a will, there is a way. பாரம் இருந்தால் ஜெபத்துக்கு வருவோம். If you have a burden, we will come to the prayer. இனி கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அந்த மவுண்ட் ஃபெய்த் அவன் மூட போறாங்க. And yet we have only few days after that St. Thomas Mount Church is going to be closed. கிறிஸ்தவ மார்க்கமே கேன்சல் பண்ண போறாங்க. They are going to even cancel the whole Christian way. அந்த டைம்ல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துறணும். If on that time, if we should not be here, as much as possible come here. இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, இது விதைக்கிற காலம். பரலோகத்தில் தான் ரெஸ்ட். This is not the time to take rest. It is the time of sowing. Our rest is only in heaven. பிரயாசப்பட்டு விதைக்கிறவர்கள், கண்ணீர் விட்டு விதைக்கிறவர்கள் இயேசு வரும்போது கம்பீரமாய் அறுப்பார்கள். They that labor and sow, they that sow with tears, when Jesus comes they will reap with joy. அப்படி வர முடியல, வீட்டிலேயாவது ஜெபிச்சு தூங்குங்க. If you are not able to come so, at least you pray in your house and go to sleep. சனிக்கிழமை ராத்திரி விசுவாசிகள் யாரும் 12 மணிக்கு முன்னாடி தூங்க கூடாது.
Every Saturday night, none of the believers, they should never go to sleep before 12. 4 மணி வரைக்கும் தூங்காதவங்க இங்க ஜெபிக்கிறாங்க. And people are praying even till 4 o'clock. விசுவாசிகள் வாலிபர்கள் ஜெபிக்கிறார்கள் இங்க இதே faith homeல. And believers and the young people, they are praying in the faith home. அப்ப அவங்களுக்கு பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கிறது. And so they have their reward in heaven. அப்ப at least 12 மணி வரைக்கும் அதான நியாயம். கொஞ்சமாவது ஜெபிக்க வேண்டாம். So at least you could have prayed for 12 a.m. கர்த்தருடைய கிருபை தருவார், சரீரங்களை உயிர்ப்பிப்பார். God will give us the due grace and he will quicken your bodies. இப்போ நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறோம். We are so tired now. ஃபுல்லா வேலை செஞ்சோம். We worked all throughout the day. ஒண்ணும் முடியல. We are not able to do anything. திடீர்னு ஒரு பயங்கரமான செய்தி கேட்கிறோம். அந்த டயர்ட் எங்க போகும்? ஆனா ராத்திரி ஃபுல்லா தூங்க மாட்டோம். Suddenly we heard some terrible news and we will just awake and we will not even sleep throughout the night. அப்ப நமக்குள்ள இருக்கிற பாரமும் ஆவிக்குரிய பாரமும் தேவன் தருகிற கிருபையும் சேர்ந்து அந்த சரீர பலவீனங்களை அகற்றி போடும். So our spiritual burden and the grace of the Lord mingled with that, it will turn away all the tiredness out of our body. இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.